அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கடிகரின் அன்பான வணக்கம். நம்ம கடவுளர் சேனலில் இருந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னாங்க உலகெங்கும் இருக்கும் கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் கடிகரின் அன்பான வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல பிரசன்ன வித்தகர் கணியர் ஏஎன் ராஜ்சேகர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேச இருக்காங்க. அவரை தொடர்ந்து சந்தானகிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தானகிருஷ்ணன் அவர் பேச இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க. அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க எண் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி எண் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ் பெற்றவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் 4 ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனபாலையா, விழுப்புரத்தை சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த 4 பேர் பேசுகிறாங்க. இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை தர இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிறப்பு தகவலோடு வந்திருக்கோம். இதில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் பேச்சு ஆகிற புத்தாண்டு. குரு பேச்சு இருக்குது, சனி பேச்சு இருக்குது, ராகு வேது பேச்சு இருக்குது. எப்போதும் போல் சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, செவ்வாய் 45 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, புதன் 30 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, சுக்கிரனோட 30 நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு பேச்சு. இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பேச்சு ஆகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா வருடத்துலேயும் ஒட்டுக்கா அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது. அதனால 12 ராசிகளுக்குமே நாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது. முதல் 6 மாதம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்குது, 2வது 6 மாதம் இன்னொரு குரூப் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும். இப்போ நம்ம மேச ராசிக்கு போகிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. பிறக்க போற விசுவாவசு வருடம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அவர் நற்பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது எப்பவுமே நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருந்து நற்பலன்களை நிறைய வழங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும், கேது பகவான் 11ஆம் இடத்துலையும் இருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு. இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் தான் நிறைய இருக்கும். இந்த வருஷம் பிறந்திருக்க வருஷத்துல அதிகமாக நற்பலன்கள் அடையக்கூடிய ராசிகள் யாருன்னா ரிஷபமும் துலாமும் தான். இவங்க 2 பேருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நற்பலன்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த துலா ராசிக்கு மிகவும் அதிகமான நற்பலன்கள் இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்க ராசியவே பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு உடல் நிலையில இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ரொம்ப முன்னேற்றமான சூழ்நிலையா இருக்கும். உங்களுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாகும். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையா இருக்கும். பத்திரிகை துறை, செய்தித்துறை இதுல இருக்க துலா ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப நற்பலன்கள் தரக்கூடியதா அமையும். உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து அதுல தடை இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த தடை நீங்கி இந்த ஆண்டு நல்லபடியா குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய துலா ராசியிலிருந்து இந்த ஆண்டு வருவாங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு மூத்த சகோதரன் மூலமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பேசி நீங்க தீர்த்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலமா அது கொஞ்சம் அமைதியா சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நிறைஞ்சதா அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல நீங்க ஒரு தெய்வ வழிபாடு விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மேலும் நற்பலன்கள் தரக்கூடியதா அமையும். நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நரசிம்மர் வழிபாடு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடியதா இருக்கும்.
முக்கியமாக மடியில் லட்சுமியை வச்சுட்டு இருக்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது அது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் தரக்கூடியதாக அமையும். துலா ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி சித்தாராஜ் ஐயா அவர்கள் சொல்லுங்க. விசுவாவசு வருடம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவசு வருடம் துளாராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது? ஓடி போனவனுக்கு 9 குரு என்று ஒரு பழமொழி உண்டு. தற்போது ஆண்டின் தொடக்கத்திலே உங்களுக்கு 9 குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கின்றார், 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ராசிக்கு குறுப்பார்வை இருக்கும்போது தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், தங்களுடைய உடல் ஆரோக்கியமே மேம்படும். அதற்கடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகளே வெற்றி, மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், சகோதரருக்கு நன்மையான காலகட்டமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களிலே இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே சமயத்திலே 5லே உங்களுக்கு ராகு பகவான் வருவதால் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை படிக்கின்ற மாணவர்கள் விஷயங்களை நன்கு மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு பிரச்சனை பூர்வீக சொத்திலோ ஏதேனும் வர வாய்ப்பு உள்ளது. அதற்கடுத்து 11லே இருக்கிற கேதுவானவர் உங்களுக்கு சட்ட ரீதியான நியாயமான கோரிக்கைகளை வெற்றி பெற செய்வார். வழக்குகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரையிலே 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி பகவான் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வழக்குகளை வெற்றி, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை அனைத்தையும் வெற்றி தரக்கூடிய சனி பகவானாக உங்களுக்கு வரப்போகிற 27 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற 6ஆம் இட சனி பகவானவர் உங்களுக்கு புதிதாக வேலையை தேடிக்கொண்டிருக்க புதிதாக வேலையும், ஏற்கனவே தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வையும், சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் சொந்த தொழிலை முன்னேற்றத்தினையும், சர்வீஸ் செய்து கொண்டு இருப்ப அவங்களுக்கு சர்வீஸில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இருப்பதால் ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமில்லை. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க சித்தாராஜ் ஐயா. அதாவது படிப்பில் உங்களுக்கு ஒரு தடை இருக்கும், பிரச்சனை இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தடை பிரச்சனை இருக்கும். அதுவே குரு பகவான் உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அதனால நீங்கள் கொஞ்சம் தெய்வ வழிபாடோட்ட லட்சுணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, இல்லை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. இதை பண்ணிட்டு நீங்கள் படிக்கும்போது அந்த தடைகள் நீங்கி நல்லபடியாக படிப்பீங்க. அடுத்து பொற்கோயில் சரவணன் அவர்கள் எப்படி இருக்கு போகுது இந்த ஆண்டு அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாது. என் மனவார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களுக்கு வரப்போகிறது என்னென்னா, யாரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அதிகார பொறுப்பு தர மாதிரி நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி உயரும், அது மட்டும் இல்லாமல் சம்பளம் உயரும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளிநாட்டுகளில் இருக்கிற தொடர்புடைய நபர்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஈடுபாடும், அதற்கு உண்டான ஒரு MOU அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்க போகுது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த வியாபாரிகள் எல்லாருமே இந்த ஆண்டில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வியாபாரத்திலையும் நல்ல விதமான ஒரு தர்மத்தோடு செய்யுங்க. அப்போ தான் வியாபாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருப்பீங்க. அதே போல் ஒரு சின்ன பரிகாரம் தான் இந்த துலா ராசிக்காரர்கள் சொல்கிறேன். நீ எங்கே போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, காய்கறி வாங்கினாலும் சரி, அந்த காய்கறியை வெயிட் போட்டு வாங்கிட்டு வாங்க. இது வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு தன வருவோம், அதனால் திரும்பியும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஆண்டாக அமைய போகுது. இந்த பரிகாரத்தை ஒரு ஹாபியாவோ இல்லை சந்தோஷமாவோ நீங்கள் டைம் கிடைக்கிற நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமைந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு உறவோடு இருந்து சந்தோஷமா இருக்கு. என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொன்னாங்க சரவணன் ஐயா. அதாவது எதுக்காக எடை போட்டு வாங்க சொல்றாங்கன்னா, துலா ராசியோட சின்னமே தராசு தான். அப்ப அந்த தராசோட உங்களை நீங்க தொடர்பு படுத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எப்பவுமே எந்த காலத்துலயுமே நீங்க தராசோட அதிகமா தொடர்புல இருக்கணும். நீங்க சாதாரணமாவே ஒரு கடைக்கு எந்த கடைக்கு போனீங்கனாலும் நீங்க வெயிட் போட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்க பண்ணும்போது காய்கறி வாங்கினாலும் சரி, இல்லை பொருட்கள் வாங்கினாலும் சரி, எடையை போட்டு வாங்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை, நல்ல யோகமான ஒரு அமைப்பை தரக்கூடியதா இருக்கும். அடுத்து துலா ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி விஸ்வேஸ்வரா சொல்ல போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்த உடனேயே ஒருவரை எளிதாக எடை போடக்கூடிய வல்லமை கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்க போகிறது. அதாவது தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ராசினா அது துலா ராசிக்கு தான் இந்த வருஷம் இருக்குது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சமயம் மிக அருமையாக இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மை,
ஆபரணங்களை வாங்கக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்புக்காக காத்திருப்போருக்கு சித்த வைத்தியத்தின் மூலயமாக குழந்தை பேர் அடையக்கூடிய தன்மை போன்றவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதையல் யோகம் கொண்ட ஒரு ராசினா இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு தான். மொத்தத்தில் இந்த வருஷம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த வருஷம் காணலாம். அதே போல் நீங்கள் பரிகாரமாக துலா ராசிக்காரர்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க விஸ்வேஷ் ஐயா. அதாவது உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நற்பலங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அடுத்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பாலமுரளி ஐயா சொல்லுவாங்க. நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சமாக இருக்கார். அப்போ அந்த சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ அந்த 6ஆம் இடம் ரோண சத்ருஸ்தானம்னு பேர். அப்போ எதிரியினுடைய கொட்டம் அடங்கும். அப்போ இவங்களுக்கு நோய் நொடிகள் பிணி பீடைகள் மருத்துவத்தின் மூலயமாக சீராகும். இந்த ஜாதகர்களுக்கு துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே போட்டித் தேர்வுக்கு கலந்துக்குவாங்க. போட்டித் தேர்வில் கலந்து நல்ல திறமையாக படித்து அவங்க மிகப்பெரிய வெற்றியையும் பதக்கத்தையும் வாங்குவாங்க. இவங்களுக்கு தொழிலில் தைரியம் அதிகமாகும். சரியா? அதே மாதிரி தொழிலில் இவங்க போகக்கூடிய கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கனால இந்த 4 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. திருமணத்திற்காக காத்துட்ருக்கிற வரன்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் இந்த 4 மாதமாக தடையாக தான் வந்திருக்கும். ஜாதகம் பார்த்துருப்பாங்க. கடைசி நேரத்தில் மிஸ் ஆகி வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அத்தனை ஆண் பெண் அத்தனை பேர்த்துக்கும் இனி வரும் காலத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சரியா? அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை துணையால் லாபம் உண்டு. மனைவியால் இவங்களுக்கு லாபம் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது. புது ஆபரணங்கள் வாங்குவாங்க. தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இவர்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம் உண்டு. லாட்டரி சீட்டு யோகம் புதையல் யோகம்னு சொல்லலாம். இன்னைக்கு புதையல்லாம் கிடைக்காது. அதனால லாட்டரி சீட்டின் மூலியமா இவர்களுக்கு யோகம் உண்டு. குழந்தைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னா மருத்துவ ரீதியாக நாம் எதையாச்சும் முயற்சி பண்ண மட்டும்தான் இவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளி கொலுசு வாங்காதவங்க அத்தனை பேரும் வெள்ளி வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. வெள்ளி பொருள் இப்போ வாங்குவாங்க. இந்த மாதத்துலேருந்து இன்னும் 1.5 மாதத்துக்குள்ளே வைகாசிக்குள்ளே வெள்ளி பொருட்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறையா வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கக்கூடிய வாத்தியாருங்க, ஆசிரியங்க, டீச்சருங்க, ப்ரொஃபஸர்ஸு இவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டோட சிறந்த விருதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் விருது குடியரசு தின மாளிகையிலிருந்து இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவி இவங்களுக்கு இருக்குது. காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு சவாலான கேஸில் சந்தித்து இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இவங்களுக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு நெஞ்சில் தங்கப்பதக்கம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் பெரிய உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருக வழிபாடு செய்கிறது, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது உத்தமம். திருச்செந்தூரில் இவங்க வழிபாடு செய்கிறது அப்படின்னா அந்த முருகனை காலையில் மூலவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தி முருகன் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நரசிம்மரை வழிபடணும். நரசிம்மரை வழிபாடு வரணும். நரசிம்மரை வழிபடுறது அப்படின்னா பெருமாளையும் நரசிம்மரை சேர்ந்து வழிபடணும். பெருமாளும் நரசிம்மரும் சேர்ந்து இருக்கிற இடம் திருப்பதியில் உண்டியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் இருக்காரு. அவரை வழிபடுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அடுத்தது விசாக நட்சத்திரம். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய பிரம்மாண்டமான ஆலயம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமானையும் அந்த சிவபெருமானையும் அவங்க நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வளமாகும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சக ஜோதிடர்கள் எல்லாமே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்த
பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.